Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இந்த கடந்த காலங்களில் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எப்படி நடந்திருக்கு? அடிப்படையில் இந்த வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தம்னா என்ன, அதை எப்படிலாம் நடத்துகிறாங்க, இது குறித்து நமக்கு மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஷ் வழங்க இருக்கிறார். ஜோ, விளக்குங்க. ஜோ வெங்கட், எஸ்ஐஆர் நீங்கள் தொடக்கத்தில் குறிப்பிட்டீங்க. சுதந்திர இந்தியாவில் இதுவரைக்கும் 8 முறை தீவிர திருத்தப் பணியானது, சிறப்பு தீவிர திருத்தப் பணி வாக்காளர் பட்டியல் நடந்து போயிட்டுருக்கிறது. இந்த 8 முறையில் கடைசியாக பார்க்குறப்ப 2004 2002லேருந்து 2004 வரைக்கும் முடிஞ்சிச்சு. 2004 முடிஞ்சிருக்கு. இது முதல் முறை அல்ல அப்படிங்கிறத நீங்கள் தொடக்கத்திலே விட குறிப்பிட்டிருக்கீங்க. இது முதல் முறையும் அல்ல, ஆனால் முதல் முறை போல் ஒரு கடுமையான எதிர்ப்பு இருக்குது. இந்த பட்டியல், அந்த வாக்காளர் தீவிர திருத்தம் என்பது இப்போது பீகாரில் தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே இதை நடத்தி காமிச்சிருக்காங்க. அடுத்து தேர்தல் நடக்க இருக்கிற தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா உள்ளிட்ட 10 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்களில் நடத்த இருக்கிறாங்க. 1951லிருந்து 2004 வரை 8 முறை நடத்தப்பட்டிருக்கிறது. கடைசியாக 2004 நம்ம பார்த்தோம். இதில் மிக முக்கியமான நோக்கம்னு பார்த்தாக்கா, தகுதியான அனைவருக்கும் வாக்களிக்கின்ற உரிமை. போலியான வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டவர்கள், அதுபோல் இறந்து போனவர்கள், வெளிநாட்டினர், இந்தியர் அல்லாதவர்கள் வாக்களிக்க வாய்ப்பை ஏற்படுத்திவிடக்கூடாது, அவர்களெல்லாம் நீக்க வேண்டும் என்பது தான் மிக முக்கியமான நோக்கம். இது 5 ஆண்டு 10 ஆண்டு கால இடைவெளியில் தொடர்ந்து நடத்தப்பட்ட ஒன்று தான். கிட்டத்தட்ட 21 ஆண்டுகளாக நடத்தப்படாத சூழலில் இப்போ நடத்துகிறாங்க. இந்த பணிகளை யார் மேற்கொள்வாங்க அப்படின்னாக்கா, அந்தந்த மாநிலங்களில் இருக்கிற அரசு ஊழியர்கள் தான் மேற்கொள்ள. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு ஊழியர்கள் தான் அந்த பணிகளை மேற்கொள்ளப்பட இருக்காங்க. போல் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று அந்த பட்டியலை சரிபார்ப்பாங்க. வீடு வீடாகனா 1 முறை 2 முறை அல்ல, ஒவ்வொரு வீட்டுக்கும் 3 முறை வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் செல்ல இருக்கிறாங்க. அங்கே சென்று அவர்கள் படிவங்களை எல்லாம் கொடுத்து, அவர்கள் இங்கே இருக்கிறாங்களா, வேறு இடங்களுக்கு மாறிட்டாங்க. ஏன்னா நிறைய இடங்களில் என்ன பிரச்சனை ஆகும்னா, வாக்காளர் பட்டியலில் ஒருத்தர் இங்கே இருப்பார், அவர் நிரந்தர இடப்பெயர்வு காரணமாக வேறு ஊர்லேயும் போய் பேரை கொடுத்துருப்பார், ஒருத்தர் இறந்து போயிருப்பார், இல்லாத ஒருத்தருடைய பேர் இங்கே இருக்கும், வெளிநாட்டிலேருந்து ஊடுருவி இங்கே வந்திருப்பாங்க, அவர்கள் வாக்குரிமையை பெற்றுவாங்க. இதெல்லாம் ஒன்று நீர்க்கணும், தகுதியானவர்களை சேர்க்கணுங்கிறது தான் முதன்மையான நோக்கம். அதற்காக தான் 1க்கு 3 முறை ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் இந்த திருத்த பணிகளை மேற்கொள்கிறாங்க. இந்த பணிகளை மேற்கொள்வது முழுக்க அந்தந்த மாநில அரசு ஊழியர்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு அரசுடைய ஊழியர்கள். இந்த பணிகளை மேற்கொள்வதற்காக அவர்களுக்கு தொடர்ந்து பயிற்சியானது அளிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாவட்ட அலுவலர் தொடங்கி அந்த வாக்குச்சாவடியுடைய நிலைய அலுவலர், வாக்குச்சாவடி நிலைய உதவி அலுவலர் உட்பட 77,000 பேருக்கு பயிற்சியானது வழங்கப்படுகிறது. இதில் என்னென்ன ஆவணங்கள்லாம் வச்சு சரிபார்ப்பாங்க அப்படின்னா, ஓய்வூதிய சான்று, கல்வி சான்று உள்ளிட்ட சான்றிதழ்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு பட்டியல், அந்த சான்றுகள் ஆதார ஒரு ஆவணமாக காமிக்கலாம், ஆனால் அதை ஒரு குடியிருப்புக்கான ஆவணமாக கருதப்பட மாட்டாது என்று தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அதே போல் 77,000 பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க எப்படியெல்லாம் நடத்தணும்னு. இந்த தீவிர திருத்த பணி என்பது வருகின்ற 4ஆம் தேதி, நவம்பர் 4 தொடங்கி டிசம்பர் 4 வரை நடைபெறுகிறது. இந்த 1 மாத காலத்தில் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று அந்த படிவங்களை பெற்று இந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறாங்க. டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை எப்படி தயாரிக்கணும் அந்த பணிகளை மேற்கொள்வாங்க. டிசம்பர் 9ஆம் தேதி புதிய வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்படும். டிசம்பர் 9 முதல் ஜனவரி 8 வரை தங்களுடைய புகார்களை, அதாவது வாக்காளர்கள் தங்கள் பேரை தவறாக நீக்கிட்டாங்க, இல்லை 2 இடத்துல சேர்த்துட்டாங்க, சரியாக அதில் நீக்கினதில் தவறு என்பதெல்லாம் குறைகள் இருந்தாலோ, புகார்கள் இருந்தாலோ, கோரிக்கைகள் இருந்தாலும் தேர்தல் ஆணையத்துக்கு அவர்களுடைய கோரிக்கைகளை சமர்ப்பிக்கலாம். 2020 ஜனவரி 31 வரை இந்த திருத்த பணிகளானது, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியானது நடைபெறும். 2026 பிப்ரவரி 7ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். இந்த இறுதி வாக்காளர் பட்டியல் அடிப்படையில் 2026 தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நடத்தப்படும். அதுபோல் கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்கள்லாம் நடைபெற இருக்கிறது. இதில் நிறைய என்னென்னா தவறான நீக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது என்றெல்லாம் குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க. தேர்தல் ஆணையர் மிக தெளிவுபடுத்தியிருக்காரு. எல்லா கட்சிகளும் இருந்துமே வாக்காளர் பட்டியலில் முறைகேடாக சேர்த்துருக்காங்கிற புகார்லாம் வந்திருக்கு. அதனால் அதே போல் அந்தந்த மாநில அரசினுடைய ஊழியர்கள் தான் அந்த பணியில் ஈடுபடுறாங்க. இப்போ தவறு நடக்கும்னா அந்த மாநில அரசு ஊழியர்களையே சந்தேகப்படுவது போல் இருக்கும் அப்படின்னு இந்திய முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கோபால்சாமி உள்ளிட்டவர்லாம் தெரிவிச்சிருக்காங்க.
கட்சிகள் சிலர் வரவேற்கிறாங்க, ஆதரிக்கிறாங்க. ஏன் வரவேற்கிறாங்க, ஏன் ஆதரிக்கிறாங்க என்பதெல்லாம் கருத்தாளர்கள் கருத்தை நீங்களே நேரடியாக கேட்டு பெறலாம். வெங்கட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மகேஷ். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.